கழக வரலாற்றில் மறக்க முடியாத மற்றும் ஒரு சிறப்பு மிகுந்த நாள் இந்நாள். 50 ஆண்டு காலமாய் கலைஞர் வகித்த பொறுப்பினை கடந்த ஆண்டு இதே நாளில் கலைஞர் அவர்களின் மகன் திரு ஸ்டாலின் அவர்களின் நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனது இளம் வயதிலேயே கழகத்தின் செயல்பாடுகளில் முழுமையாக ஈடுபட்டு இந்திய நாடெங்கும் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேல் திரைக்கோட்டத்தில் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து பின்னர் அரசியல் வாழ்வில் சென்னை மேயராக, அமைச்சராக, துணை முதல்வராக பல்வேறு நிலைகளை கடந்து வந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்காக எனது பேராசிரியர் தலைமையிலான திமுக கழக பொதுக்குழு மேடை தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கியது. தலைவரான பின் என் உயிரினும் மேலான தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே என்று தளபதி தொடங்கியதும் அரங்கம் மட்டுமல்ல, அந்த நிகழ்வை தொலைக்காட்சி, இணையம் என வெவ்வேறு ஊடகங்கள் வழியாக பார்த்த அனைவருமே ஆர்ப்பரிக்க தொடங்கினர். என் உயிரினும் மேலான தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளே, ஒரு பேர் உண்மையை சொல்லி எனது உரையை தொடங்குகிறேன் என தலைவர் சொல்லவும் நொடிப்பொழுதில் அனைவரையும் எதிர்பார்ப்பு அலை மூழ்கடித்தது. அவரோ மிகவும் இயல்பாக, நான் தலைவர் கலைஞர் இல்லை, அவர் போல பேச தெரியாது, பேசவும் முடியாது, அவரை போல் மொழியை ஆளத் தெரியாது, ஆனால் எதையும் முயன்று பார்க்கக்கூடிய துணிவை கொண்டவனாக உங்கள் முன் நிற்கின்றேன் என்றதும் மீண்டும் அரங்கம் அதிர ஒலித்தது கரகோஷம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பேருண்மையை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். நான் தலைவர் கலைஞர் இல்லை. அவர் போல் பேச தெரியாது, பேசவும் முடியாது. அவரை போல் மொழியை ஆளத் தெரியாது. ஆனால் எதையும் முயன்று பார்க்கக்கூடிய துணிவை கொண்டவனாக உங்கள் முன் நிற்கிறேன். இது பெரியார், அண்ணா வழியாக எனக்குள் விதைத்திருக்கக்கூடிய விதை. இன்று நம்மிடத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்றாலும் தலைவருடைய கொள்கை தீபம் நம்மிடத்தில் இருக்கிறது. நம் உயிரும் உயிர் மூச்சும் இருக்கும் வரை தொடர்ந்து அது இருந்து கொண்டே இருக்கும். தலைவர் கலைஞரின் கொள்கை தீபம் நம் கையில் இருப்பது முப்படையும் நம் கையில் இருப்பது போன்ற அந்த உணர்வை நாம் பெறுகிறோம். அதற்கு சமமாக இருக்கும். அந்த முப்படை நம்மிடம் இருக்கிறது என்ற தைரியத்தில், துணிச்சலில் இந்த தலைவர் பொறுப்பை உங்கள் அன்போடு ஆதரவோடு நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நாம் யார்? நம் கொள்கைகள் என்ன? நமக்குள் இருக்கக்கூடிய குறைகள் என்ன? காலத்திற்கேற்க நாம் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் என்ன? இந்த கேள்விகள்
என்னை சில நாட்கள் தூங்க விடவில்லை. விழித்துக்கொண்டே ஒரு கனவு கண்டேன். ஒரு அழகான எதிர்காலத்தை நான் கனவு கண்டேன். இந்த நாளில் அந்த கனவின் சில துகள்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான், நம் கழகம், நம் தமிழினம், நம் நாடு, நம் உலகம், இவை அனைத்தும் புத்தம் புதியதாய் பேரழகாய் மகிழ்ச்சியில் வாழும் கனவு. காலத்தின் மாற்றங்களுக்கேற்ப தம்மை மாற்றிக்கொள்ளா விலங்கோ இனமோ இந்த மண்ணில் நீடித்து நிற்பதில்லை. மாற்றங்கள் நம்மிலிருந்து தொடங்கட்டும். இன்று நீங்கள் பார்க்கும் கேட்கும் மு.க. ஸ்டாலின் ஆகிய நான், இன்று நீங்கள் பார்க்கும் கேட்கும் மு.க. ஸ்டாலின் ஆகிய நான் புதிதாய் பிறக்கிறேன். இது வேறு ஒரு நான். மீண்டும் சொல்லுகிறேன், இன்று நீங்கள் கேட்கும் பார்க்கும் மு.க. ஸ்டாலின் ஆகிய நான் புதிதாய் பிறக்கிறேன். இது வேறு ஒரு நான். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மரபணுக்களோடு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் கனவுகளோடு இதோ உங்கள் முன்னால் இந்த சமுதாய மேன்மைக்காக, எழுச்சிக்காக நான் என் ஆயுள் இருக்கின்ற வரை பாடுபடுவேன். அப்படியானால் அதன் பிறகு என்ற கேள்விக்கு பதில்தான் இங்கே அமர்ந்திருக்கின்ற தம்பி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்றார் கலைஞர். அந்த வார்த்தைகளுக்கு தற்போது மு.க. ஸ்டாலின் செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்தியாவை ஒற்றை கலாச்சாரமாக மாற்ற துடிப்பவர்களுக்கு மத்தியில் ஒற்றை நபராக தன்னுடைய 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தால், கொள்கை பிடிப்பால் தமிழகத்தை காத்து நிற்கிறார். 1974ஆம் ஆண்டு முதலில் பொதுக்குழு உறுப்பினரான மு.க. ஸ்டாலின் இப்போது திமுக கழக தலைவராக இருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் 44 ஆண்டு கால உழைப்பு இருக்கிறது. அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் தலைமை பொறுப்பை ஏற்றபோது பலசாலிக்கு பின்னால் திமுக என்று எழுதிய பத்திரிகைகள் இன்று உழைப்பாளிக்கு பின்னால் திமுக என்று தலைவரின் தனித்துவம் மிக்க உழைப்பை பறைசாற்றுகின்றன. 1967ஆம் ஆண்டில் கோபாலபுரம் இளைஞர் திமுகவின் செயலாளர், 1974ஆம் ஆண்டில் கழக பொதுக்குழு உறுப்பினர், 1979ஆம் ஆண்டில் கழக செயற்குழு உறுப்பினர், இடையிலேயே மிசா கொடுமையில் சிறை, 1980ஆம் ஆண்டில் கழக இளைஞரணி அமைப்பாளர், 1983ஆம் ஆண்டில் கழக இளைஞரணி செயலாளர், 1989ஆம் ஆண்டில் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர், 1996ஆம் ஆண்டில் மீண்டும் 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அதே ஆண்டில் சென்னை மாநகரத்தின் தந்தை, 2001ஆம் ஆண்டில் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர், அதே ஆண்டில் மீண்டும் சென்னை மாநகர தந்தை, 2003ஆம் ஆண்டில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், 2006ஆம் ஆண்டில் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர், அதே ஆண்டில் உள்ளாட்சித்துறை அமைச்சர், 2009ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், 2011ஆம் ஆண்டில் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், 2016ஆம் ஆண்டில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், 2017ஆம் ஆண்டில் கழகத்தின் செயல் தலைவர், கடந்த ஆண்டின் இதே நாளில் திமுக கழகத்தின் தலைவர் என படிப்படியாக வளர்ந்தவர்தான் தலைவர் மு.க. ஸ்டாலின். தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து சரியாக 2வது நாள் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு அகில இந்திய தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை செவ்வனே நடத்தி
தமிழகத்தின் அனைத்து ஆளுமைகளின் சார்பிலும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு புகழஞ்சலி கூட்டங்கள் நடந்தபடி இருந்தன. உலகிலேயே எந்த தலைவர்களும் தன்னுடைய தலைவனின் மறைவை தொடர்ந்து இந்த அளவிற்கு அஞ்சலி கூட்டங்கள் நடத்தியது இல்லை என்பதை புகழஞ்சலி கூட்டங்களின் மூலம் நிரூபித்து காட்டினார். காவிரி அவற்றையும் திறந்து வைத்து புகழ் சேர்த்தார் தலைவர் மு.க. ஸ்டாலின். இதற்கிடையில் கலைஞரின் ஓராண்டு நினைவு நாளில் அவரது மூத்த பிள்ளை வீட்டில் கலைஞர் இருக்க வேண்டும் என விரும்பி முரசொலி அலுவலக வளாகத்தில் அமர்ந்த நிலையில் இருக்கும் கலைஞர் சிலை அமைக்கப்பட்டது. அதனை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திறந்து வைத்த நிகழ்ச்சி நேர்த்தியாக நடந்தேறியது. தமிழகத்தை கட்டமைத்த தலைமகன் கலைஞரின் புகழை நிலைநாட்டி வரும் மு.க. ஸ்டாலின் அண்ணாவின் வழியில் மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்களின் மனங்களை வெல்வோம் என
முழங்கி தேசிய அளவில் விவாதத்தை கிளப்பினார். பெட்ரோல் விலை உயர்ந்தது, டீசல் விலை உயர்ந்தது, சிலிண்டர் விலை உயர்ந்தது, காய்கனிகளின் விலை உயர்ந்தது, மளிகை சாமான்களின் விலை உயர்ந்தது, வேலைவாய்ப்பின்மை உயர்ந்தது, பசியால் துன்பப்படுவோருடைய கணக்கு உயர்ந்தது, குடிசையில் வாழ்வோர் எண்ணிக்கை உயர்ந்தது. இது யாருக்கான ஆட்சி? கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சி, பெரு நிறுவனங்களுக்கான ஆட்சி, பெரு முதலாளிகளுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி அல்ல. இன்னும் சொன்னால் இந்த அரசாங்கத்தை ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆக்கிவிட்டார். கார்ப்பரேட்டுகளால் நடத்தப்படும் கார்ப்பரேட் ஆட்சி இது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கூடவே மினி சட்டமன்ற தேர்தல் என்று வர்ணிக்கும் அளவுக்கு 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் சேர்ந்தே வந்தது. கலைஞர் காலத்தை போன்றே கூட்டணியை முடிவு செய்ய ஒரு குழுவும் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க ஒரு குழுவும் அமைத்தார். கூட்டணி இறுதியானது. கொள்கையையும் மக்களின் கோரிக்கைகளையும் பிரதிபலிக்கும் தேர்தல் அறிக்கை வெளியானது. ஏற்கனவே மக்களை சந்தித்து மனங்களை வென்றிருந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் திருவாரூரிலிருந்தே தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். 3 கட்டங்களாக நடந்த பிரச்சாரத்தை மத்திய சென்னையில் முடித்த தலைவர் மு.க. ஸ்டாலின் எந்த இடத்திலும் மக்களோடு அந்நியப்பட்டு நிற்கவில்லை. கிராமம் நகரம் என்று பாராமல் அனைத்து தெருக்களிலும் நடந்து சென்று மக்களை சந்தித்தார். வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் திண்ணை பிரச்சாரம் செய்தார். வீதிகள் தோறும் வேன் பிரச்சாரம் செய்தார். கனிவோடு மக்களை அணுகி குறைகளை கேட்டார். பல்லாயிரக்கணக்கானோர் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மக்கள் அளித்த சிறு சிறு விருந்தோம்பலை ஏற்று அவர்களில் ஒருவரானார். கண்ணாடி பெட்டிக்குள் அமர்ந்து கை காட்டும் தலைவராக இல்லாமல் பொதுக்கூட்ட மேடைகளிலும் மக்கள் வீட்டு திண்ணைகளிலும் அவர்களோடு இணைந்து பேசினார். இந்த தேர்தல் பரப்புரைக்காக தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் தலைவர் மு.க. ஸ்டாலின் பயணித்தார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மார்ச் 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 16ஆம் தேதி வரை அவர் பயணித்த தொலைவு மட்டுமே 5000 கிலோமீட்டருக்கு மேல். அதன் பின்னர் நடந்த 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், வேலூர் மக்களவை தேர்தல் பரப்புரை பயணம் ஆகியவற்றை தனியாக கணக்கிட வேண்டும். ஒட்டுமொத்தமாக அவர் உரையாற்றியது 80 மணி நேரத்தை கடந்திருக்கும். பண்ணிடுவோம். முத்தமிழறிஞர் கலைஞர் குறிப்பிட்டது போல ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்பதற்கு பாத்திரமாய் திகழ்ந்திருந்தார் தலைவர் மு.க. ஸ்டாலின். இந்த இயக்கத்தை எதை ஒப்படைத்துக் கொண்டு விளையாட்டினோ அதற்கும் 100 மடங்கு மேலாக என்னுடைய அருமை மகன் தம்பி ஸ்டாலின் அந்த பணியை ஆற்றியிருக்கிறார். அறுதிலவும் உழைத்து கொண்டிருப்பவர், அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருப்பவர் குருநாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். என்னுடைய மகன் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. அவர் மகனாக இல்லாவிட்டாலும் கூட கழகத்தினுடைய ஒரு சாதாரண தொண்டர் என்ற முறையிலே அவர் ஆற்றுகின்ற பணி சில நேரங்களிலே என்னையே பொறாமை கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பார்வையிலே எப்படி அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி எண்ணி பார்த்து எனக்கு மகனை பிறந்தது நான் செய்த தவம்.
தேர்ந்தெடுத்துள்ளது. உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பான வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் இன்று முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. ஆக பெரிய வெற்றியை நாம் எதையும் எதிர்பார்க்கணும். அந்த வெற்றியை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு, தமிழ் தொகுதி மக்களுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமில்லாமல் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலிலும் ஒரு சிறப்பான வெற்றியை தேடித் தந்திருக்கக்கூடிய இன்னும் தேர்தல் முடிவுகள் முடிவு பெற முடியாத நிலையில் இருந்தாலும் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலை பொறுத்தவரையில, சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலை பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித் தந்திருக்கக்கூடிய தமிழ் தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த வெற்றியை தேடித் தருவதற்கு பாடுபட்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவருடைய உயிரான உடன்பிறப்புகளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.